உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். இந்த அதிகாலை வேளையிலே அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்று கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைய வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வந்திருக்கிறோம். எப்படியாவது ஆண்டவருடைய பாதத்திலே விழ வேண்டும். நம்ம பாடுகிற ஒரு பாடல், பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். யாராச்சும் அப்படி சொல்லுவாங்களா? என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் அநேக குறிப்புகள் இருக்கு. ஆனா அந்த பாதம் ஒண்ணு, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்திருந்தா அது ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னு அதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு தானாக கூட கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ ஆண்டவருடைய பாதம் ஒன்றே வேண்டும்னா மரியாள் பாருங்க, அப்படிதான் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அது ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவள் இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மார்த்தாள் மரியாள் சகோதரிகளை பற்றி. மார்த்தாளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை நாம் கேட்க வந்திருக்கிறோம். அப்பதான் ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய உபத்திரவம், ஒரு போராட்டம் வரும்போது அவருடைய பாதத்துல நம்ம இப்படி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வசனம்தான் நம்மை திடப்படுத்தும், நம்மை ஸ்திரப்படுத்தும், நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தும். மார்த்தாள் மரியாள்ல மரியாள் தான் ஏசாமியினுடைய பாதத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறா வசனத்தை எல்லாம். அதனாலதான் லாசரு மரிக்கும் போது ஏசாமி சொல்றாரு மரியாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ அநேக நாட்கள் மரியாள் இயேசுவின் பாதத்தண்டை உட்கார்ந்து சத்தியத்தெல்லாம் கேட்டிருப்பா. என்ன சத்தியம் ஆண்டவர் சொன்னாருன்னு நம்மளுக்கு நிறைய தெரியாம கூட போயிடுச்சு. ஆனா இந்த ஒரு காரியம் சொல்லியிருக்கிறாரு, அதை ஞாபகப்படுத்துகிறாரு. இன்னைக்கு நம்ம இப்படி பாதத்தண்டையில உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது அந்த வசனம் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த வசனம் தான் நம்மை பலப்படுத்தும். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். ஆண்டவருடைய வசனம் தான் நம்ம இல்லைன்னா துக்கத்துல ஒண்ணும் இல்லாம போயிருப்போமா. நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு இந்த வேத வசனம் மாத்திரம் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லாம துக்கப்பட்டு ரொம்ப சீரழிஞ்சு போயிருப்போம். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோமா, அவருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைகிறார்கள். சோ இந்த வசனம் நம்மள துக்கத்துல அமிழ்ந்து போகாமல் இருக்க செய்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு அந்த வசனம் அநேக காரியங்கள், வசனங்கள் நம்மை போதிக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நம்மை வழி நடத்துகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆலோசனை கொடுக்கிறது. சோ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அவருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் போதிக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தை நம்மை துக்கத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறது. அவருடைய வசனம், இந்த வார்த்தையை நம்ம கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சுகவீனம், பலவீனங்கள், வியாதிகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சோ பாதத்துல விழுந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட சுகவீனம், எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் நமக்கு சுகம், பலன் கிடைக்கும். நம்ம நினைக்கலாம், அந்த காலத்துல பெதஸ்தா குளம்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த குளத்துல எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் அந்த குளத்துக்குள்ள இறங்குனா சுகம் கிடைக்குது, தேவதூதன் அதை கலக்கும் போது அப்படின்ட்டுலாம் சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க,
இன்னைக்கு என்ன அந்த மாதிரி பெதஸ்தா கொலானா இருக்குது ஒண்ணு நம்ம உள்ள இறங்குறதுக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட சுகவீனமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், நம்ம அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னால் போதும். அந்த வார்த்தை பாதத்துல விழுந்து உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போதே அவர் நமக்கு சுகம் பலன் தருகிறார். அந்த வார்த்தையை நாம் கேட்கும்போதே அவர் நம்மை போதிக்கிறார். எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தை தான் நம்மை துக்கத்தில் இராதபடிக்கு நம்மை மனமகிழ்ச்சியாக வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வேத வசனங்கள் அநேக காரியங்கள்ல நம்மளுக்கு உதவுகிறது. அதனாலதான் எப்படியாவது அவருடைய பாதத்திலே விழுந்து விட வேண்டும். எவ்வளோ டயர்டா இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பாருங்க, அதிகாலையில அவருடைய பாதத்துல விழுந்துட்டா போதும். அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அதனால அந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவருடைய போதனையை கேட்க நாம் வரும் பொழுது, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கரத்திலே ஆண்டவர் நம்மை வைத்து, அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்றாராம், அவருடைய கைக்குள்ள வச்சிருக்கிறாராம். அது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய கைக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்ம பாடுகிறோம்ல, ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சோ ஆண்டவருடைய கையிலிருந்து யாருமே நம்மள பறிக்க முடியாது. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்காத தேவன். அவருடைய கையில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அதேதான் நம்ம வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நிறைய நேரம் ஆண்டவருடைய கரத்துல தான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம அதுல இருந்து திமிரி வெளியில வந்துடுறோம். ஏன்னா ஆண்டவர் நம்மள உயர்த்தலையே, ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்கலையேன்னு சொல்லி அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியில வந்துடுறோம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ் அடங்காமல். ஆனா ஆண்டவர் ஏற்ற நேரம், அவரு ஒரு நேரம் வச்சிருக்கிறார் உயர்த்துகிறதற்கு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அப்படின்னா, அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார் அப்படின்றது, சிநேகிக்கிறார் அப்படின்றது மெய்யாகவே அப்படின்றாரு, உண்மையிலேயே. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, பரிசுத்தவான்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம வாசிக்கிறோம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நாம் அவருடைய கரத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய காலங்களும் அவருடைய கரத்துல தான் இருக்குது. நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், நாள் நட்சத்திரத்தை பார்த்து இதனால நம்மளுக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை அப்படின்ட்டுலாம். அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய பாதத்துல அதிகாலையிலே நம்ம அவருடைய பாதத்துல அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைய வேண்டும் என்று விழும் பொழுது காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அது ஜாதகம் படி இல்லைன்னா நாள் நட்சத்திரம் படி நம்மளுக்கு இன்னைக்கு இவ்வளவு வருஷம் கெட்ட காலம், இவ்வளவு வருஷம் நல்ல காலம் அப்படின்ட்டுலாம் சொல்லி பார்க்கலாம். ஆனா ஜெபத்துல நம்ம இருக்கும் பொழுது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஒருவேளை நட்சத்திரங்களுக்கெல்லாம் நம்ம மேல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் நம்ம ஜெபத்துல இருக்கும்போது அவர் தானே நட்சத்திரத்தையே படைத்தவர். எல்லாவற்றையும் மாற்றி போட அவரால் கூடும். சோ காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர், எல்லாம் அவரால் கூடும். அதனாலதான் 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய சத்துருக்கள் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம். அவங்க காலம் அவங்க கை ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கலாம். நம்மளுக்கு கெட்ட காலம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு நல்ல காலம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட சத்துருக்கள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை தப்புவிப்பார். நம்முடைய காலம் அவர் கரத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு தான் நல்ல காலம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார்.
அவருடைய பலத்த கைக்குள்ள நாம் அடங்கி இருக்க வேண்டும். அது ஒண்ணுதான் முக்கியம். அடங்காம நம்ம நெறைய நேரம் நம்மளுக்கு இந்த நேரத்துல இப்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகாம, ஜெபத்துல வைத்து விட்டு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு இன்னைக்கே செய்யணும், இப்பவே செய்யணும்ன்ட்டு இல்லாம, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். அதுவரைக்கும் நான் அடங்கி இருப்பேன் என்று சொல்லி நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே அவருடைய பாதத்திலே விழுந்து, அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைய வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய கரத்தில் வைத்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஜூன் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் முகத்தை இனி நான் அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். சோ ஒருவேளை நம்மளுக்கு கெட்ட காலம் போல இருக்கலாம். எல்லாமே சரியில்லைங்க எனக்கு. எனக்கு இது ரொம்ப ஒரு பேட் டைம்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே எனக்கு மோசமா தான் நடக்குது. எது வச்சாலும் எனக்கு சரியா நடக்கல அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது, நம்முடைய காலங்கள் எல்லாமே நல்ல காலமாக தான் இருக்கும். அவருடைய பாதத்துல அதிகாலையில விழுந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நம்ம வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக எவ்வளவு கெட்ட காலமா இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்ல காலமாக மாற்றுவார். ஏனென்றால் அவருடைய முகத்தை மீண்டும் நம்மேல் பிரகாசிக்க செய்திருக்கிறார். ஆகவே நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.